ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு 2024 வருஷம் வெளிவந்த அபிகேல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பெண்களும் 4 ஆண்களுமா சேர்ந்து படத்துக்காக ஒரு பொண்ணை கடத்துறாங்க. இவங்க கடத்தி சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு தெரிய வருது இவங்க எவ்வளவு பெரிய உயிர் போற பிரச்சனையில மாட்டிருக்காங்க அப்படின்றது. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு ஆடிட்டோரியத்துல தன்னுடைய டான்ஸ் பிராக்டிஸை முடிச்சுக்கிட்டு அவளுடைய விலையுறந்த கார்ல அவளோட வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கா. அதே நேரம் இந்த காரை இந்த 6 பேரும் பின்தொடர்ந்து போறாங்க. அந்த பொண்ணு அவளுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த குழு 3 பேரா பிரிஞ்சு, இதுல ஒரு குழுல இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய டிஜிட்டல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை எல்லாம் ஹேக் பண்ணி அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மத்த 3 பேர் உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. வீட்டுக்குள்ள போன இந்த 3 பேரும் அந்த பொண்ணு வீட்டுல வந்த உடனே அவளுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு அவளை கடத்துறாங்க. இந்த சின்ன பொண்ணுடைய பேர் தான் அபிகேல். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அபிகேலோட அப்பாவும் அவங்களுடைய கூட்டாளிகளும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா அபிகேலோட அப்பாவுடைய கண்ணில் படாம இவங்க எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அங்கிருந்து நேரா இவங்க எங்க வராங்கன்னா, இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்த லேம்பர்ட் அப்படின்ற ஒரு ஆளு தான் பார்க்க வராங்க. பெரிய ஒரு பெங்களாவில் லேம்பர்ட்டை பார்க்க வர இவங்கள்ட்ட லேம்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஒரு 24 மணி நேரம் வேலை தான். நம்ம அதுக்குள்ள அந்த பொண்ணுடைய அப்பாவை மிரட்டி ஒரு பெரிய தொகையை நம்ம வாங்க போறோம். அது வரைக்கும் இந்த பொண்ணை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுடைய உண்மையான பெயர்களை நீங்க எந்த இடத்துலயுமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கூடவே அவங்க எல்லாரும் அவங்கள மாறி மாறி கூப்பிடுறதுக்காக ஒரு ஃபேக்கான பேரை கொடுக்குறாரு. இந்த ஹேக்கர் பொண்ணு இல்லாம இன்னொரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு கொடுக்கப்படுற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாய். இவர் என்ன சொல்றான்னா, அபிகேல ஜாய் மட்டும் தான் போய் பார்க்கணும். ஆனா அபிகேலோட கண்ணை கட்டியிருக்கணும். அபிகேல் யாரையுமே பார்க்க கூடாது. அவ எல்லாரையும் பத்தியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக தான் ஜாய் மட்டும் போய் பார்க்கணும். அப்ப சத்தம் மட்டும் தான் கேட்க அவளுக்கு. இவங்க கையில இருக்க எல்லாருடைய மொபைலுமே வாங்கிட்டு போறாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த மொபைல் சிக்னலை வச்சு யாருமே இவங்களை ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டீமையும் அபிகேலையும் அங்க விட்டுட்டு அவர் அந்த பங்களா விட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொய்யான பெயரை வச்சு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த மிஷனுக்காக தான் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. இதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்க இந்த ஆளுடைய பேர் தான் பிராங்க். பிராங்க் ஒரு முன்னாள் போலீஸ் டிடெக்டிவ். இவங்க எல்லாருமே அந்த பங்களாவில பேசிட்டு இருக்கும் போது ஜோய்க்கு மட்டும் அபிகேலோட ஞாபகம் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஜாய்க்கு அபிகேலோட அதே வயசுல ஒரு பையன் இருப்பான். அதனால ஜாய் அபிகேல் இருக்க ரூம்ல போய் அபிகேலோட கண்ணில் இருக்க அந்த கிட்ட எடுத்துட்டு அபிகேலை பார்த்து சொல்லுவா, உன்னை யாருமே குடும்பப்படுத்த நான் விட மாட்டேன். இதை கேட்கிற அபிகேலும் ஜாய் கிட்ட என்ன சொல்றானா, என்னுடைய அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே செய்யாது. நீங்க என்ன கடத்திட்டு வந்ததுனால உங்களுக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கிடைக்க போறது கிடையாது. இதை கேட்கிற ஜாய் இந்த அப்படியே போய் பிராங்க் கிட்ட சொல்றா. ஜாய் சொன்னதை கேட்ட பிராங்குக்கு நம்ம யாருடைய பொண்ணை கடத்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வருது. அபிகேலோட கண்ணு கட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சு பிராங்க் முகமுடி எதுவும் போடாம டைரக்டா அபிகேலோட ரூம்ல போயிடுறான். இதனால என்ன ஆகுதுன்னா, அபிகேல் பிராங்கோட முகத்தையும் பார்த்துடுறான். அபிகேலோட கண்ணு கிட்டாததை கவனிச்ச பிராங்கும் பதறி போய் தன்னுடைய முகத்தை கட்டையில மறைச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து அபிகேலை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அபிகேலோ, நான் உன்னுடைய முகத்தையே பார்க்கல அப்படின்னு சொல்லி கதறான். அந்த நேரம் அபிகேலோட அப்பா யாரு அப்படின்னு கேட்கிற போது அபிகேல் என்ன சொல்றானா, என்னுடைய அப்பாவுடைய பேர் கிறிஸ்டபர். இதை கேட்ட பிராங்க் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறான். உடனே அந்த ரூம் விட்டு வெளியில வர பிராங்கும் தன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றானா, இந்த மிஷன்ல இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜாய் பாத்தீங்கன்னா பிராங்கை கன்வின்ஸ் பண்றான். எதுக்காக இதை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்பதான் பிராங்க்ஸ் அவர் போலீஸ் டிடெக்டிவா இருந்த சமயத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பொண்ணுடைய அப்பா கிறிஸ்டபருக்கு எதிராக இவங்க டீம் ஒரு ஆக்ஷன் எடுத்ததுனால அந்த டீம்ல இருந்த 3 போலீஸ்காரங்களுக்கு கிறிஸ்டபர்ட்ட இருந்து கொலை மிரட்டல் வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 போலீஸ்காரங்களையும் ஒரு ரூம்ல பத்திரமா அடைச்சு வைக்கிறாங்க. இந்த ரூமுக்கு ஒரே ஒரு வாசலும் ஒரே ஒரு ஜன்னலும் தான் இருந்தது. இப்படி இருந்த போதும் அந்த ரூமுக்குள்ள பத்திரமா அடைச்சு வச்சிருந்த அந்த 3 போலீஸ்காரங்களையும் பாத்தீங்கன்னா ஏதோ மிருகம் அட்டாக் பண்ண மாதிரி பீஸா பிஞ்சு போய் கிடந்தாங்க அவங்க அதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய பொண்ணை தான் நம்ம இப்ப கடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே பயம் வருது. இருந்தாலும் எப்படியாவது 24 மணி நேரத்தை ஓட்டிட்டோம்னா நிறைய பணம் வருது அப்படின்றதுக்காக அந்த பில்டிங்ல அவங்கள தவிர வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக அந்த டீம் ஒவ்வொரு ஆளா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல போறாங்க. அப்படி போகும்போது டீன் அப்படின்ற ஒருத்தனுடைய கழுத்துல இருந்து தலையை வெட்டி அப்படியே அவன பொம்மை மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த டெட் பாடியை அந்த சாமி அப்படின்ற ஹேக்கர் பொண்ணு தான் முதல்ல பாக்குறா. அவ போடுற சத்தத்திலேயே அந்த டீம்ல இருக்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. எல்லாருமே பயந்து போயிருந்தாலும் இந்த டீம்ல ரிக்கிள்ஸ் அப்படின்ற ஒருத்தன், எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு இந்த பங்களா விட்டு வெளியில போனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பங்களா விட்டு வெளியில போக ட்ரை பண்றான். இப்பதான் அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது, இந்த பங்களாவில் இருக்க எல்லா கதவுமே பாத்தீங்கன்னா இன்னொரு இரும்பு கதவால மூடப்பட்டிருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இவங்க கூட அந்த பங்களாவில இன்னொரு கொலையாளி கூட இருக்கான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டா அடுத்த நிமிஷமே அந்த பங்களாவில் இருக்க எல்லா கதவும் ஜன்னலும் ஆட்டோமேட்டிக்கா மூட
ஆரம்பிக்குது. இங்க நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்கிறதுனால ஜாய் நேரா அபிகேல்கிட்ட போறா. அபிகேல்கிட்ட போய் இங்க நடக்கிறத பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. உடனே அபிகேல் என்ன சொல்றான்னா, உங்க யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றான். பிராங்க் என்னுடைய அப்பாவுடைய ஆளு தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஜாய் என்ன பண்றானா, இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்ச ரிக்கிள்ஸை கூப்பிட்டுட்டு பிராங்கை தேடி போக ஆரம்பிக்கிறான். இவங்க பிராங்கை தேடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரிக்கிள்ஸ் மர்மமான முறையில இறந்த நிலையில நிக்கிறத ஜாய் பாக்குறா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த ஜாயும் அபிகேல் சொன்ன மாதிரி பிராங்க் அபிகேலோட அப்பாவுடைய ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு நேரா பிராங்கை தேடி போறா. மத்தவங்க முன்னாடி பிராங்க் கிட்ட அபிகேல் சொன்னதெல்லாம் சொல்றா. அப்பதான் பிராங்க் சொல்றா, இல்ல அந்த பொண்ணு பொய் சொல்றா, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த பொண்ணுகிட்டே நேரா போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இருக்க ரூமுக்கே போறாங்க. அபிகேல் ரூமுக்குள்ள போற இவங்களுக்குள்ளே மாறி மாறி வாக்குவாதம் ஏற்படுது. அந்த நேரத்துல அந்த ஹேக்கர் பொண்ணு என்ன பாக்குறானா, அபிகேல் அவ கையில இருந்த விலங்க அவளே கழட்டுறான். கழட்டினது மட்டும் இல்லாம அவ ஒரு கொடூரமான வேம்பயரா உருமாறி அந்த ரூம்ல இருக்க பீட்டரை கொல்ல முயற்சி பண்றான். இதை பாக்குற பிராங்க் தன்னோட கையில இருந்த துப்பாக்கி எடுத்து அபிகேலோட நெத்தியிலே சுடுறான். ஆனா அந்த குண்டு அவளை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்திலே அவன் நார்மலா ஆயிடுறா. குண்டடிப்பட்டதுக்கான எந்த விதமான அடையாளம் இல்லாம மறுபடியும் அந்த ரூம்ல இருக்கவங்களை கொல்ல வரா. இவங்க அபிகேல அந்த ரூமுக்குள்ள வச்சு மூடிட்டு அந்த ரூமை விட்டு தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. வெளியில இவங்க பேசும்போதுதான் பிராங்க் சொல்றான், இப்பதான் எனக்கு தெரியுது அந்த ரூமுக்குள்ள இருந்த 3 போலீஸ்காரங்க எப்படி இறந்தாங்கன்றது. அபிகேலோட அப்பா எல்லாருமே வேம்பயர் தான். நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா அபிகேல எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு பிராங்க் சொல்லும்போது ஜாய் என்ன சொல்றானா, இல்ல நம்ம இவ்வளவும் பண்ணிட்டோம், இந்த பொண்ணை லேம்பர்ட்ட கொடுத்துட்டு எப்படியாவது அந்த காசை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற வேற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஹேக்கர் பொண்ணு பீட்டர் அப்புறம் நம்ம பிராங்க் இவங்க எல்லாருமே சேர்ந்து வேம்பயர் எதையெல்லாம் பார்த்து பயப்படுமோ அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அபிகேல கொல்றதுக்காக அவ ரூமுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா அபிகேல் அங்க இல்ல. இந்த மூடி இருக்க பெங்களாவை விட்டு அபிகேல் வேற எங்கேயுமே போயிருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த 3 பேரும் அபிகேல அந்த பில்டிங்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி தேடிக்கிட்டே இந்த பில்டிங்ல ஒரு இடத்துல வரும்போது இவங்க கூட்டத்தில் இருந்த டேன் அப்படின்றவனை கொன்னுட்டு அவனுடைய டெட் பாடி கூட அபிகேல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கையில இருக்க பொருட்களை வச்சு வேம்பேரை கொன்னுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அபிகேல அந்த பொருட்கள் எதுவுமே செய்யல. அபிகேல்ட்ட இருந்து தப்பிச்சோம் படைச்சோன்னு அங்கிருந்து இவங்க ஓடி இங்க கீழே வந்துடுறாங்க. இவங்க பண்ற இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லாதனால ஜோய் இவங்க கூட போயிருக்க மாட்டா. அங்க மேல என்ன நடந்து அப்படின்றத இவங்க ஜோய் கிட்ட சொல்லும்போது ஜோய் என்ன சொல்றானா, நீங்க கொண்டு போன பொருட்கள் வேணா அவளை எதுவும் பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா நம்ம கையில இருக்க மயக்க ஊசி அதுக்கு கண்டிப்பா அவளை அடக்கிற சக்தி இருக்கு. ஏன்னா நம்ம அவளை கடத்தின போது இந்த மயக்க ஊசி போட்டு தான் கடத்திட்டு வந்தோம். அதனால நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவளை இந்த மயக்க ஊசி போட்டு மயக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாருமே மறுபடியும் அபிகேல தேட ஆரம்பிக்கிறாங்க. அபிகேல தேடிட்டு போற இந்த ஹேக்கர் பொண்ணு அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தடுக்கி ஒரு தண்ணி கட்டி இருக்க ஒரு இடத்துல விழுறா. அங்க விழும்பதான் அவளுக்கே தெரியுது அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அபிகேல் கொன்னு குவிச்சு அவளுடைய டெட் பாடியா கிடக்குது. ஒரு கட்டத்துல அபிகேல கண்டுபிடிக்கிற இவங்க அபிகேலுக்கு இந்த ஊசியை போடுறதுக்காக போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு இடையில இந்த ஹேக்கர் பொண்ண அபிகேல் கடிச்சிடுறா. ஆனா பீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அபிகேல பிடிச்சிடறான். பிடிச்ச உடனே ஜாயும் அந்த ஊசியை போட்டு அபிகேல மயக்கமடைய செய்யறா. கண்ணை முடிச்சு பாக்குற அபிகேல் தன்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இப்பதான் அபிகேல் அவங்கள்ட்ட சொல்றா, நீங்க என்ன கடத்துறதா நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல, நான் தான் உங்களை கடத்தியிருக்கேன். உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்த லேம்பர்ட்டே என்னுடைய ஆளுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கான காரணத்தையும் அபிகேலே சொல்றா. இந்த ஹேக்கர் பொண்ண பாத்தீங்கன்னா அபிகேலோட அப்பா கிறிஸ்டோபரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதுல இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை அவ அக்கௌண்ட்டுக்கு மாத்தி இருப்பா. பிராங்க அவங்க அப்பாவுடைய கேஸ பிராங்க் எடுத்து நடத்தினால பிராங்க கொல்ல முடிவு பண்ணியிருப்பா. டாக்டரா இருந்த ஜோய் ஒரு தடவை ஒரு ஆபரேஷன் தப்பா பண்ணதுனால வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. அந்த ஆபரேஷன் யாருக்கு பண்ணிருப்பான்னா அபிகேலோட அப்பா கிறிஸ்டோபருக்கு பண்ண ஆபரேஷன் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் எப்படியாவது இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடைக்கப்பட்டிருந்த அபிகேலுக்கு பிராங்க காவலா உட்கார வச்சுட்டு பாக்கி எல்லாரும் இந்த பில்டிங்ல இருந்து வெளியே போவதற்கான வழி இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு போயிருப்பாங்க. இப்போ மெதுவா பிராங்க கிட்ட பேச்சு கொடுக்குறா அபிகேல். பிராங்க கிட்ட என்ன சொல்றானா, இந்த ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா பொண்ணை மட்டும் கொல்லாம நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பிராங்க் இவளை நம்ப மாட்டான். அவன் என்ன சொல்றானா, இந்த பில்டிங்ல இருந்து வெளியே போறதுக்கான வழி எங்க இருக்கு அப்படின்றத நீ சொல்லு எனக்கு முதல்ல, அது உண்மையா இருந்தா நான் உன்னை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கிற அபிகேலோ, இந்த பில்டிங்ல ஒரு லைப்ரரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஷெல்ஃபும், அந்த ஷெல்ஃப்ல இருக்க ஒரு டோர் வழியா இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே பிராங்க் என்னன்னா அபிகேல திறந்து விடாம அந்த லைப்ரரி பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பிட உடனே அடுத்த நொடியே அபிகேல் அந்த இரும்பு கதவை உடைச்சிட்டு வெளியில வந்து பிராங்க கொல்றதுக்காக ட்ரை பண்றா. ஆனா இந்த நேரம் பாத்தீங்கன்னா பகலா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு இங்க ஓடி வர ஜாய் அங்க இருக்க ஒரு பலகையை அடிச்சு உடைச்ச உடனே வெளியில இருந்து சூரிய
வெளிச்சம் அந்த பில்டிங்குள்ள வருது. சூரிய ஒளி பட்ட உடனே அபிகேலோட ஒரு கை பாத்தீங்கன்னா வெடிச்சு செத்துறது. இதனால அபிகேல் அங்கிருந்து பயந்து ஓடிடுறா. ஒரு இருட்டுல போன உடனே பாத்தீங்கன்னா அபிகேலோட கை ஆட்டோமேட்டிக்கலி வளர ஆரம்பிக்குது. சூரிய வெளிச்சம் அபிகேலுக்கு ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிற இவங்க 4 பேரும் லைப்ரரியில போய் லைப்ரரியில பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வர மாதிரியான ஏற்பாடை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் பிராங்க் அந்த லைப்ரரியில இருக்க ஷெல்ஃபுங்களை தடவி பார்க்கறான், போறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு. அபிகேல் சும்மா இவனை ஏமாத்தி இருப்பா. இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்க நம்ம இருட்டுச்சுன்னா நம்ம இறந்துருவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிற இவங்க இந்த பகல் நேரத்திலேயே இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கமா போய் வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா அபிகேல் கடிச்ச அந்த ஹேக்கர் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வேம்பேர் ஆக்கிட்டே இருப்பா. அந்த ஹேக்கர் பொண்ணும் சாமியும் ஒரு டீமாவும் ஜோயும் பிராங்கும் இன்னொரு டீமா வழியை தேட ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த ஹேக்கர் பொண்ணு வேம்பேர் ஆயிட்டு வரனால கொஞ்ச நேரத்திலேயே இவன் வந்து அபிகேலோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுவா. இப்ப பகலா இருக்கனால வெளியில வராத அபிகேல் இந்த பொண்ணை வச்சு சாமிய கொல்ல வைக்கிறா. இத அங்க வர பிராங்கும் ஜோயையும் பார்த்துடுறாங்க. பிராங்கையும் ஜோயையும் பார்த்த உடனே அந்த ஹேக்கர் பொண்ணு இவங்க 2 பேரையுமே கொல்ல வரா. உடனே ஜாய் என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு ஸ்டீல் பட்ட கயிறை எடுத்து சூரிய வெளிச்சத்துக்கு நேரா காட்டி அதுல இருந்து வர ரிஃப்ளெக்ஷனை வச்சு வேம்பேரா மாறின அந்த பொண்ணையும் கொன்னுடுறா. இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரியில இருக்க ஒரு ஷெல்ஃப் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைச்சு அந்த டோர் வழியா போகும்போது அந்த வழி நேரா பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூம்ல தான் கொண்டு விடுது. இந்த கண்ட்ரோல் ரூம்ல லேம்பர்ட் உட்காந்து எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கான். அங்க உள்ள வர அவங்களுக்கு அப்பதான் தெரியுது லேம்பர்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வேம்பேர் தான் அப்படின்றது. இதை பார்த்த ஜாய் லேம்பர்ட்டை கொல்ல முயற்சி பண்ணும்போது லேம்பர்ட் கிட்ட அது எதுவுமே எடுபட மாட்டேங்குது. லேம்பர்ட் என்ன சொல்றான்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அபிகேல் என்ன வந்து ஒரு வேம்பேரா மாத்தினா. என்னுடைய வேலை என்னன்னா அபிகேலுடைய அப்பா கிறிஸ்டோபருக்கு தொந்தரவு கொடுக்கறவங்கள எல்லாம் அபிகேல் கொண்டு சேர்க்கிறதா என்னுடைய வேலை. என் குடும்பத்தை காட்டி என்ன மிரட்டி தான் இதெல்லாம் அபிகேல் பண்ண வச்சா. அபிகேலை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா அபிகேல்ட்டு இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அபிகேலை அடிச்சிடலாம் அப்படின்னு பிராங்க் கிட்ட வந்து டீலிங் பேசுறான். இதுக்கு ஒத்துக்கிற பிராங்க அடிச்சு வேம்பேரா மாத்திடுறான் லேம்பர்ட். வேம்பேரா மாறின பிராங்க் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ புதிய சக்தி கிடைச்ச மாதிரி உணர்றான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிச்சுன்னு தெரியாது. உடனே தன்னை வேம்பேரா மாத்தின லேம்பர்ட்டையே நெஞ்சில குத்தி கொன்னுடுறான். கொன்னுட்டு அங்க இருக்க ஜாய்ட்ட என்ன சொல்றானா அபிகேலையும் அபிகேலோட அப்பாவையும் கொன்னுட்டானா இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்றான். இங்க நடந்தது என்ன அப்படின்றது தெரியாம இங்க வர அபிகேல் திரும்பி நிக்கிற பிராங்க கொல்றதுக்காக பின்னாடி ஓடி வரா. வேம்பேரா மாறி இருந்த பிராங்க் அபிகேல திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிராங்க் வேம்பேரா மாறினதுனால அபிகேல பாத்தீங்கன்னா பிராங்கோடைய பலத்துக்கு இணையா நிக்க முடியல. இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாய் என்ன பண்றானா அங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த வீட்டுல போடப்பட்டிருந்த எல்லா லாக்கையுமே அன்லாக் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் போனும் இங்கதான் இருக்கும். அதையும் கையில எடுத்துக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். வெளியே ஓடி வர ஜாயும் இங்க இருந்து குழப்பமா இல்லையா அப்படின்றது தெரியாதனால தன்னுடைய பையனுக்கு போன் பண்ண முடிவு பண்ணி போன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த பையன் போன் எடுக்க மாட்டான். இங்க அபிகேல அடிச்சு போட்டுட்டு பிராங்க் என்ன பண்றான்னா ஜாயை தேடி வரான். பிராங்க் தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்க நினைக்கிறான். அதுல ஜாயும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜாயையும் வேம்பேரா மாத்த முடிவு பண்றான். ஆனா ஜாய் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். கோவப்படுற பிராங்கோ ஜாய மாடியில இருந்து தூக்கி கீழே போட்டு கொல்ல ட்ரை பண்றான். அங்க வர அபிகேல் ஜாய காப்பாத்திடுறா. காப்பாத்தினதோட என்ன சொல்றானா இவனை என்னால மட்டும் தனியா கொல்ல முடியாது. எனக்கு நீ இவனை கொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணனா உன்னை இங்க இருந்து உயிரோட வெளியே அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேருமே பிராங்க் எதிர்த்து போராடுறாங்க. ஆனா அபிகேல் வீக் ஆயிருந்தனால பிராங்க் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஜோய அப்படியே கடிச்சிடறான். அபிகேல் அந்த ஹேக்கர் பொண்ணை கட்டுப்படுத்தின மாதிரி பிராங்கும் ஜோயை கட்டுப்படுத்தி அபிகேல கொல்ல சொல்றான். ஆனா ஜாய் வந்து பிராங்குடைய கட்டுப்பாட்டுல இருக்க மாதிரி நடிச்சிட்டு பிராங்கியே கொல்ல ட்ரை பண்றா. இதுல வந்து அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்து அந்த சண்டையில அபிகேலையும் ஜாயின் பண்ணி 2 பேருமா சேர்ந்து பிராங்க கொன்னுடுறாங்க. ஜோயை கடிச்ச பிராங்க் இப்போ இறந்து போனனால ஜாய் வந்து வேம்பையரா மாறல. பிராங்க் இறந்த உடனே அபிகேலும் அவ சொன்ன மாதிரியே ஜாயை வந்து அனுப்ப முடிவு பண்றா. அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பானா தன்னுடைய அப்பாவுடைய அன்பை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அபிகேல் தன்னுடைய அப்பாவுக்கு பிரச்சனை பண்றவங்க எல்லாரையுமே கொன்னு குவிச்சிருப்பா. அதே நேரம் அங்க வர வேம்பையரான அபிகேலோட அப்பா கிறிஸ்டோபர் ஜாயை வந்து கொல்றதுக்கு போறாரு. இப்போ அபிகேல் தன்னுடைய உயிரை காப்பாத்தினது ஜாய் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்றான். இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட கிறிஸ்டோபரும் தன்னுடைய மகளை காப்பாத்தின ஜாயை அங்கிருந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறாரு. அப்படியே அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வர ஜாயை காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க.